10 கன்னியர் ஓமை இன்றைக்கு வாசமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது யூத மத திருமண சடங்கு முறையிலே ஒன்று. மணப்பெண்ணின் தோழியர் மணமகனை வரவேற்க மணமகளுடைய வீட்டுக்கு சென்று அங்கே காத்திருப்பது. இதை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள இயேசு அழைக்கிறார். எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ நெறிமுறைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர்கள், பின்பற்றுகிறவர்கள். அப்படி பின்பற்றுகிற பொழுது எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிற என்ற அந்த மனநிலை என்பது பாவம் இல்லாமல் புண்ணியத்தில் வாழ்வது, அந்த புண்ணியம் பிறர் நலத்தோடு இருப்பது. இந்த உண்மையிலே வருகிற விளக்கும் எண்ணெயும் எப்பொழுதும் தேவை. அது இல்லை என்றால் இவர்களால் அங்கே மணமகனை வரவேற்றிருக்க முடியாது. விவிலிய அறிஞர்களும் திருச்சபையின் முதுபெரும் தந்தையர்களும் இந்த விளக்கை நம்முடைய பிறர் நல பணியோடு, பிறர் நல அன்போடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். அதாவது பெயரளவிலே மட்டும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்வு கடவுள் அன்பால் நிரப்பப்பட்டு அந்த அன்பு பிறர் நலத்தில் போய் முடிவட வேண்டும். ஒரு நாள் இறைவனை சந்திக்கின்ற பொழுது இந்த எண்ணெய், பிறர் நலம், பிறர் அன்பு, கடவுள் அன்பிலிருந்து வந்த இந்த அன்பு தான் நம்மை காப்பாற்றும் என்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். தயார் நிலையிலே இருக்கிற மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? அல்லது சாவதற்கு முன்னால் பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம், நமக்கு நேரம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நன்றாக இருப்போம், இப்படி ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி கொண்டு வாழ்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.